லோனாவும் இருக்கட்டும், வட்டின்னு தெளிவா தெரிகிறது. அல்லாஹ் வந்து ஹர்பி உணவாக சொல்லி அல்லாவுடைய புறத்துல இருந்தும் அல்லாவுடைய தூதரிடத்துல இருந்தும் போர் பிரகடனத்தை யுத்த பிரகடனத்தை எதிர்பார்க்கிறான். அந்த வட்டியை வாங்குறோம். வட்டி வாங்கி உண்ணக்கூடியவர்கள் மறுமை நாள்ல நிரந்தர நரகத்துக்குரியவர்கள் தான். மனைவி பின்பற்றோம். இப்ப சிந்திச்சு பார்க்கணும், எவ்வளவு பெரிய பாவத்துல இருக்கிறோம். யாரும் நிக்க போறது கிடையாது. சுகதா, நபிமார்களும் ஷஹீதுகளும் கொண்டு வரப்படுவார்கள். உண்டியல் கிதாப் புத்தகம் வைக்கப்படும், அந்த ஏடு வைக்கப்படும். நபிமார்களும் ஷஹீதுகளும் கொண்டு வரப்படுவார்கள். புதிய பைனஹும் அவர்களுக்கு மத்தியில நியாயமான முறையில் தீர்ப்பு சொல்லப்படும். இப்ப யாரும் மிஞ்ச முடியாது, யாரும் தப்ப முடியாது. அப்ப சிந்திச்சு பார்க்கணும், நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளக்கூடாது. மறுமை நாள்ல இதன் மூலமா நரகத்துல அல்லாஹ் போட்டுருவான். அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு எதிராக நடந்ததுனால இது சாதாரண விஷயம் அணுக முடியாது. அல்லாஹ்வுடைய சட்டம்னா இதுதான், தில்க ஹுதூதுல்லாஹ். அல்லாஹ் சட்டத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய வரையறைன்னா அவரை உங்க வீட்டு சட்டம் எங்க வீட்டு சட்டம் பிரச்சனை இல்லை. உங்க வீட்டுல என்ன சமைக்கலாம், இடியப்ப சாப்பிடலாமா, இட்லி சாப்பிடலாம், வேற. அல்லாஹ்வுடைய சட்டத்துல விளையாண்டு இருக்க கூடாது. இப்படித்தான் பனி இஸ்ராயல் நாசமாக்குனாங்க. பனி இஸ்ராயல் வந்து இப்படித்தான் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு இப்படிப்பட்ட நிலையில தான் இருந்தது. அப்ப அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனைவி செய்ய கடவுளாக ஆக்கணும் என்றால் நம்முடைய மறுமை வாழ்க்கையை கேள்விக்குறியாகிறத புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில நாம இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும்.